தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா ஐபிஓ மார்க்கெட் ரொம்ப பிஸியாக இருக்க போது 2 டஜனுக்கும் அதிகமான நிறுவனங்கள் ஐபிஓ கொண்டு வந்து சுமார் 35,000 கோடி நிதி திரட்ட போவதாக எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் வெளிவந்திருந்தது. இந்த ஆர்டிக்கலை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பிகினர்ஸ் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணும்போது என்ன தப்பு பண்றாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணும்போது செக் பண்ணணும், இதெல்லாம் கவர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு 7 முக்கியமான விஷயங்களை பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, நிறைய புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிக்க போறீங்க. சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கவுண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே மொபைல் மூலம் வித்தின் 3 மினிட்ஸ்ல நீங்க அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதுவரையும் ஐபிஓ மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன ஓவர்வியூவா நம்ம பார்த்தரலாம். ஜூலை 2026 மட்டும் சுமார் 10 ஐபிஓக்கள் வந்து வந்திருந்தது. அது மூலம் 26,279 கோடி வந்து நிதி திரட்டி இருக்காங்க. இந்த ஜூலை மந்த் தான் பாத்தீங்க அப்படின்னா 2026ஓட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐபிஓ மந்த்தா இருந்திருக்கு. ஓகேங்களா, 2026 ஜூலை வரை பாத்தீங்க அப்படின்னா 37 ஐபிஓக்கள் சுமார் 48,852 கோடி வந்து நிதி திரட்டி இருந்தாங்க. அதன் பிறகு ஆகஸ்ட் மாதத்துல சுமார் 25 கம்பெனிஸ் வந்து 35,000 கோடி வரி நிதி திரட்ட தயாராக இருப்பதாக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே நேரத்தில் செபி ஃபைலிங் பைப்லைன் ரொம்ப பெருசா இருக்கு. ஜூலை 24 வரை பாத்தீங்கன்னா 178 கம்பெனி சுமார் 2.9 லட்சம் கோடி நிதி திரட்ட ரெகுலேட்டரி அப்ரூவல் கிடைத்திருக்கதாகவும், மேலும் 70 கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அப்ரூவ் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம இதுல ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஐபிஓ பைப்லைன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு ஐபிஓ கேலண்டர் கிடையாது. செபி அப்ரூவல் கிடைச்சாலும் அந்த கம்பெனி உடனடியா ஐபிஓ லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. மார்க்கெட் கண்டிஷன், வேல்யூவேஷன், இன்ஸ்டிடியூஷனல் டிமாண்ட் போன்ற காரணங்களால அவங்க வந்து இப்ப ஜூலை மந்த் வர முடியலனா ஆகஸ்ட் மந்த் வரலாம். ஆகஸ்ட் மந்த் வரல அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் மந்த்ல கூட அவங்க வரலாம். ஓகேங்களா, சோ அதாவது ஒன்ஸ் வந்து செபி அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா உடனே ஐபிஓ லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எந்த கம்பெனிக்கும் கிடையாது. சோ அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு ஐபிஓட ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ, ஆஃபர் ஃபார் சேல் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம மெயினா பார்க்கணும். ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னா புதிய ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அதுலேருந்து வர பணம் வந்து கம்பெனிக்கு போகும். அந்த பணத்தை பொதுவா வந்து அந்த கம்பெனியோட கடனை குறைக்க யூஸ் பண்ணுவாங்க, புதிய ஃபேக்டரி எல்லாம் அமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல், டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட், அக்யூசியேஷன், பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் போன்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ப்ரோமோட்டர் இல்ல அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை வந்து பப்ளிக்கு வந்து விக்கிறது. அந்த பணம் கம்பெனிக்கு போகாது, ஷேர்ஸை விக்கிற ஷேர் ஹோல்டருக்கு போகும். உதாரணத்துக்கு லீப் இந்தியா ஐபிஓல ஃப்ரெஷ் இஷ்யூவை விட ஆஃபர் ஃபார் சேல் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. கேகேஆர் தொடர்புடைய ஷேர் ஹோல்டர் பெரிய அளவுல ஸ்டேக்கை விக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு ஐபிஓ நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஐபிஓல நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து கம்பெனியோட பிசினஸ் வளர்ச்சிக்கு போகுதா இல்ல அந்த கம்பெனியில உள்ள எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரோட பாக்கெட்டுக்கு போகுதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்பெனியோட வளர்ச்சிக்கு போகுது அப்படின்னா, அதாவது ஃப்ரெஷ் இஷ்யூவா இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், ஒரு கம்பெனி ஐபிஓ பணத்தை எதற்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதை நம்ம எங்க பார்க்கிறது அப்படின்னா ப்ராஸ்பெக்ட்ஸ்ல அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஆஃபர் செக்ஷன்ல வந்து இது இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்க ஐபிஓ வந்து டிஹெச்ஆர்பி ஃபைல் பண்ணுவாங்க, அதுல அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஆஃபர் செக்ஷன்ல வந்து இதை சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓ பணத்தை வந்து அவங்க அதிக இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை அடைக்க போறோம், இல்ல ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போறோம், ப்ராஃபிட்டபிள் பிசினஸை எக்ஸ்பேண்ட் செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது நமக்கு பாசிட்டிவா இருக்கலாம். அந்த மாதிரியான ஐபிஓஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனா பெரும்பகுதி பணம் வந்து ஜெனரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காகவும் ப்ரோமோட்டர் எக்ஸிட், அன்கிளியர் அக்யூசியேஷன், லாஸ் மேக்கிங் எக்ஸ்பென்ஷன் அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அதுல கவனம் செலுத்தணும். இந்த மாதிரியான ஐபிஓஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ
ஒரு கம்பெனி வந்து 1000 கோடி வந்து ஐபிஓ மூலியம் நிதி திரட்டுறாங்க அப்படின்னா அதுல 700 கோடி வந்து கடன் அடைக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து கம்மியாகி ஃபியூச்சர் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே அந்த 700 கோடியை வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸை நாங்க வெளியேற்ற போறோம் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ஓஎஃப்எஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டுக்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ நம்ம அந்த மாதிரியான ஐபிஓஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மூணாவது விஷயம், ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸை நம்ம செக் பண்ணும்போது ரெவென்யூ மட்டும் நம்ம பார்க்க கூடாது, ப்ராஃபிட் அண்ட் கேஷ் ஃப்ளோவையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஐபிஓ ஒரு புது ஐபிஓ வரப்போகுது அப்படின்னா ஐபிஓ அட்வர்டைஸ்மெண்ட்ல அவங்க மெயினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெவென்யூ வந்து 3 இயர்ஸ்ல 2 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஹைலைட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அப்ப நம்ம ஒரு கம்பெனியோட ரெவென்யூ மட்டும் நம்ம பார்க்க கூடாது, இது நம்ம அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக அவங்க போடுற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா நம்ம உண்மைக்குமே நம்ம ஒரு ஐபிஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரெவென்யூ growth பார்க்கணும், எபிட்டா மார்ஜின் பார்க்கணும், நெட் ப்ராஃபிட் பார்க்கணும், ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து செக் பண்ணணும், டெப்ட், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனில நம்ம அப்ளை பண்றதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா அப்படிங்கறத நம்ம முடிவு எடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட் காட்டியிருப்பாங்க, ஆனா அவங்களோட ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து தொடர்ந்து நெகட்டிவ்ல இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி. ஏன்னா அக்கவுண்டிங் ப்ராஃபிட்டா இருக்கலாம், ஆனா பிசினஸ்க்கு உண்மையா கேஷ் வராம இருந்திருக்கும். அப்போ ஒரு ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியோட ரெவென்யூ மட்டும் வச்சு நம்ம அப்ளை பண்ணக்கூடாது, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் கேஷ் ஃப்ளோ வச்சு தான் அந்த ஐபிஓல நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் நம்ம எடுக்கணும். நாலாவது விஷயம், ஜிஎம்பி மட்டும் பார்த்து அப்ளை பண்ணாதீங்க. ஜிஎம்பி அப்படின்னா கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபிஓ லிஸ்டிங்க்கு முன்னாடி அன்அபிஷியல் மார்க்கெட்ல ஷேர்ஸ் வந்து எந்த பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆகுது பேசிக்கிறாங்க அப்படிங்கறத காட்டுறது தான் இந்த ஜிஎம்பி, கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படிங்கிறது. ஆனா ஜிஎம்பி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட அபிஷியல் டேட்டா கிடையாது, செபி ரெகுலேட்டட் பிரைஸ் கிடையாது, கேரண்டட் கிடையாது. இந்த ஜிஎம்பி வந்து வேகமா வந்து சேஞ்ச் ஆக கூடும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஐபிஓ வந்து ஓபன் ஆகுது அப்படின்னா ஓபன் ஆகும்போது ஜிஎம்பி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், க்ளோஸ் ஆகும்போது கம்மி ஆகலாம், இல்ல வந்து க்ளோஸ் ஆகும்போது அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கலாம். பட் லிஸ்ட் ஆகும்போது ஜிஎம்பி வந்து நம்ம ஜிஎம்பில உள்ள பிரைஸ்ல வந்து அங்க லிஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? சோ அப்ப ஜிஎம்பி அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட் இண்டிகேட்டரா மட்டுமே நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸா நம்ம யூஸ் பண்ண கூடாது. ஐந்தாவது விஷயம், ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை நம்ம சரியா வந்து புரிஞ்சுக்கணும். ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டா பொதுவா வந்து QIB, NAI அல்லது HNI, ரீட்டைல், எம்ப்ளாயி, ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அப்படின்னு தனித்தனி கேட்டகரிஸா வந்து வச்சிருப்பாங்க. இப்போ மொத்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 20 மடங்கு வந்திருக்கலாம், ஆனா QIB கேட்டகரி வீக்காவும் HNI கேட்டகரி மட்டுமே அதிகமாகவும் இருக்கலாம். அல்லனா ரீட்டைல் டிமாண்ட் அதிகமா இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டாமலும் இருந்திருக்கலாம். பொதுவா வந்து என்ன மார்க்கெட்ல உள்ள இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல அந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத QIB சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம அது வந்து ஒரு இண்டிகேட்டரா வந்து யூஸ் பண்றாங்க. இப்போ QIB சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதிகமும் அப்படின்னா லிஸ்டிங் கெயின் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க. அது கேரண்டட் கிடையாது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹெட்ஜ் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லனா போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் காரணமா அப்ளை பண்ணியிருக்கலாம். இந்த டேட்டாலாம் நம்ம எங்க செக் பண்றது அப்படின்னா NSE and BSE யோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து இந்த டேட்டா வந்து நீங்க செக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஐபிஓல நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா பல ஆங்கிள்ஸ்ல வந்து அனலைஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் GMBM பார்த்து அப்ளை பண்றதோ இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் அப்ளை பண்ண சொன்னாரு நான் அதனால அப்ளை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி பிளைண்டா வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி ஐபிஓக்குள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா DHRF வந்து செபில வந்து ஃபைல் பண்ணிருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும். ஓகேங்களா? NSE யோட வெப்சைட்லயோ இல்ல செபியோட வெப்சைட்ல அது வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும். நீங்க அதை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு 30-40 பேஜஸ் இருக்கும். ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க அதை கம்ப்ளீட்டா ரீட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பத்தின ஹிஸ்டரியே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒரு ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி நீங்க அதுல வந்து அப்ளை பண்ணுங்க. இப்போ வந்து AI எல்லாமே வந்துருச்சு. ஜஸ்ட் வந்து நீங்க DHRP இப்ப ChatGPT மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துரும். சோ AI இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. இன்னும் ட்ரேடிங்கை பெட்டர் பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.